இந்த பங்குனி உத்திரத்துக்கு என்ன சிறப்புன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தமிழ்நாட்டில் இருக்க அத்தனை கோவில்லையும் தீர்த்தவாரின்னு ஒன்று நடக்கும். தீர்த்தவாரி அப்படின்னு சொன்னால் சுவாமியினுடைய சன்னதியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு கோவிலுக்கும் ஒவ்வொரு ஸ்பெஷாலிட்டி இருக்கும். இன்றைக்கி உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா, பழனின்னு சொன்னால் அவங்க எல்லாத்துக்கும் என்ன ஞாபகம் வரும்? பஞ்சாமிர்தம் ஞாபகம் வரும். திருப்பதின்னு சொன்னால் லட்டு ஞாபகம் வரும். என்னென்னா ஒவ்வொரு கோயிலும் போய் சாமியை பார்க்க வேண்டும்னு சொல்லி பெறப்பட்ட நம்மெல்லாம் போய் அங்கே சாப்பிட்றதுக்கு என்ன கிடைக்குங்கிற அளவுக்கு மாறிவிட்டோம். இதுதான் இப்போ வந்து அப்படியே மாறிடுச்சு. ஆனால் ஒவ்வொரு கோயிலுக்கும் முக்கியமானதாக சில விஷயங்கள் இருக்குது. மூர்த்தி, தீர்த்தம், தலம். மூர்த்தின்னு சொன்னால் அங்கே இருக்கக்கூடிய இறைவன், தீர்த்தம்னு சொன்னால் அங்கே இருக்கக்கூடிய தீர்த்தம், தலம்னு சொன்னால் அது இருக்கக்கூடிய இடம். இது அத்தனையும் சிறப்பாக இருந்தால் மட்டும்தான் அந்த கோவிலுக்கு ஆற்றல் அதிகமாக வரும். அதனால தான் இன்றைக்கும் பாருங்கள், நிறைய புராதனமான கோவில்கள் எல்லாம் கூட்டம் அலைமோதுறதுக்கு காரணம் என்னன்னா இது அத்தனையும் அங்கே இருக்கும்.